தேவா, தேவா, நீ எதுக்காக இங்க வந்த? இந்த சமயத்துல இந்த இடத்துல உன்னை தேடி நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்பு, என்ன நீ நம்பு. அக்னி சர்மன்ல இருந்து லியோவை காப்பாத்த என்னால கண்டிப்பா முடியும். உன்னால அது முடியாது. அக்னி சர்மங்கிற துர்மந்திரவாதி கிட்ட இருந்து என் காதலியை காப்பாத்த உன்னால முடியுமா? அந்த பங்களாவுக்குள்ள வர்றதுக்கு என்னால முடியாது. என்னால முடியும். உன்னை சுத்தி இருக்கிற அந்த வேலையை உடைக்க என்னால கண்டிப்பா முடியும். உங்களுக்கு தெரியாத சில உண்மைகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அக்னி சர்மன். அக்னி சர்மனா? ஆமா, யாருக்கும் தெரியாத ஒரு துர்மந்திரவாதி. அவனோட ஆத்மாவை தான் அழிக்கணும். ஆனா இந்த நிலைமையில உங்களால முடியும்னு எனக்கு தோணல. அது எதனால? இந்த பங்களாவோட 4 மூலையில அக்னி சர்மன் 4 தகடுகளை மறைச்சு வச்சிருக்கான். அதுலதான் அவன் சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு அழிக்காம யாராலும் எதுவும் செய்ய முடியாது. தகடுகளா? ஆமா சாமி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால தான் முடியும் சாமி. உங்களுக்கு இவங்க உதவியா இருப்பாங்க சாமி. அப்பனா நீ என்ன பண்ண போற? அக்னி சர்மனோட கவனத்தை வேற திசையில மாத்தி ஆகணும். அப்படி பண்ணாதான் அந்த தகடுகளை எடுக்க முடியும். அதனால அவரோட பரம எதிரியான தேவ நாராயணனையும் அவர் ஆசைப்பட்ட லியான்ற ஒரு அழகியையும் திரும்ப நான் கொண்டு வரப்போறேன். அவங்கள கொண்டு வந்தா மட்டும்தான் அவரோட கவனத்தை திசை திருப்ப முடியும். ஒருவேளை அந்த தாயத்தை கண்டுபிடிச்சு அழிக்க முடிஞ்சிச்சுன்னா தேவநாராயணனும் லியாவும் அக்னி சர்மனை விட சக்தி ஆயிடுவாங்க. அதோட உங்களோட மந்திர சக்தியும் சேர்ந்துருச்சுன்னா அக்னி சர்மனை கண்டிப்பா அழிக்க முடியும். அந்த தேவநாராயணனுடைய பிரேத ஆத்மாவை என்னால நிச்சயம் உன் உடம்புல கொண்டு வர முடியும். ஆனா அந்த பொண்ணோட உடம்பை நான் என்ன பண்றது? எல்சாங்கிற ஒரு பொண்ணு மேல ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவ உடம்புக்குள்ளதான் அந்த பேய் இப்ப குடியிருக்கு. அந்த பொண்ணு இப்பவும் மேலதான் இருக்கா. இருந்தாலும் அதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? என்ன ஆபத்து? ஆத்மாக்கள் மறுபடியும் அதே உடம்புக்குள்ள போயிடுச்சுங்கன்னா, ஒரு நாளிகையும் 3 வினாடிகளும் அது கடந்துருச்சுன்னா, ஒருவேளை அந்த அக்னி சர்மாவை வெளியில கொண்டு வந்து நம்மளால அவனை அழிக்க முடியாம போயிடுச்சா அப்படின்னா, அது குடிக்கொண்டிருக்கிற அந்த உடலுக்கு பெரிய ஆபத்து வந்துடும். சில நேரம் மரணம் கூட இதுல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி எதுவும் நடக்காது, நான் உறுதியா சொல்றேன். உங்க மந்திர சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க பூஜை ஆரம்பிங்க. எல்லாம் அந்த ஈஸ்வர சொல்படியே நடக்கட்டும். சரி, நீங்க 2 பேரும் போய் அந்த தகட்டை எடுத்துட்டு வந்துருங்க. சரி, அப்ப நாங்க போறோம். எங்கண்ணே? இந்த மூலையில இருந்தானே சொன்னாங்க. நீ அங்க இருந்து தோண்டு. நல்லா ஆழமா. எங்கண்ணே? இங்க ஒண்ணுமே இல்லண்ணே. நீ இந்த இடத்துல கொஞ்சம் பாரு. சரி. இங்கதான்டா இருக்கு. தோண்டு தோண்டு. நல்லா விட்டுறாத, தோண்டு. இங்கதான் இருக்கு. அதோட சேட்டை எல்லாம் காட்டுது பாரு. நீ தோண்டிக்கிட்டே இரு, பயப்படாம தோண்டிக்கிட்டே இரு.
இங்க தோண்டு. தோண்டுடா. நீ தோண்டிக்கிட்டே இரு. வேகமா. இன்னும். பூசாரி, ஆண்டவன் அருளால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. எல்லாம் ஈசன் செயல். அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாம போனா கூட அவங்க ஆத்மாக்கள் இப்போது ஒன்னா சேர்ந்து சந்தோஷமாயிடுச்சு. பூசாரி, அப்ப எங்க அண்ணன்? ஐயோ, அண்ணே, 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 எல்லாம் சரியாச்சுண்ணே. ஆமாடா, எல்லாம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. அண்ணே, அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா என்னண்ணே? அங்க பாருங்கண்ணே, சிலண்ணே, சில. வெளியே வந்திருக்கிறது நம்மளாதான் இருப்பா. நம்ம டேய் சுகுமாரே, சுகுமாரே, நம்ம அவன்டா. நாம இனிமே கோடீஸ்வரங்க தான்டா. சரி சரி, அதுடு அதுடு. நாங்க தான் சார் விக்கிரகங்கள் எல்லாம் கடத்தினது. அப்போ அந்த பொண்ணை கடத்தினது அதுவும் நாங்க தான் சார். எல்லாமே நாங்க தான் சார். அப்படிதானடா? எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார்.